ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் ஜோதிடம் குறித்த சுவையான நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வாராகி அம்மன் வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனிதன் எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம், அது தவறு கிடையாது. அதே போல் அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்களாகவும் அவங்க நினச்சிக்கலாம். இது ஏன் விருப்ப கடவுளாகவும் இஷ்ட தெய்வங்களாகவும் சில நேரங்களில் மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதர்கள் கோயிலுக்கு போய் தன்னுடைய கஷ்டங்கள் பாவங்கள்லாம் சொல்லி அவங்கள்ட்ட கடவுள் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நல்லது விஷயம் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தானே. அப்படி ஏதாவது ஒரு துன்பம் வரும்போதோ கஷ்டம் வரும்போதோ நம்ம எந்த கடவுளை வேண்டியிருப்போம் சில நேரங்களில். அப்போ அந்த காரியங்கள் உடனே நமக்கு பாசிட்டிவாக நடந்த பிறகு அது நமக்கு இஷ்ட தெய்வம் ஆகிடும். இன்னும் சில பேருக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே சில தெய்வங்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் இஷ்ட தெய்வங்கள் ஆகிறதும் உண்டு. அப்படி பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா சப்த கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடு. சப்தம் அப்படின்னாலே 7 இல்லையா? அப்போ 7 கன்னிமார்களுடைய வழிபாட்டை குறிக்கிறது தான் இந்த சப்த கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிறது. இதில் என்னென்ன கன்னிகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி அப்படின்னாலே திருமணம் ஆகாத அப்படிங்கிற ஒரு பொருள் தான் கன்னிங்கிறோம், வர்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கன்னிமாருங்கிறது பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள், இளம் தெய்வங்கள். அப்போ இந்த சப்த கன்னிமார் வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப காலமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்த கன்னிமார் வழிபாடுங்கிறது யார் எப்போ ஆரம்பிச்சுது அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கூட, இந்த சப்த கன்னிமார்கள் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம்னா, முதல்ல பார்த்திங்கன்னா பிரம்மி அப்படிங்கிறது, அல்லது பிராமி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுதான் சப்த கன்னிமாரில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முதல் கன்னி. பிரம்மன் அப்படிங்கிற படைப்பு கடவுள் சொல்கிறோம்ல, அந்த படைப்பு கடவுளோட அம்சமாக இருந்து அதுக்கான வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண் தெய்வமாக, கன்னி தெய்வமாக இந்த பிரம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மகேஸ்வரி. மகேஸ்வரினாலே நமக்கு தெரியும் இல்லையா? மகேஸ்வரன்னாலே இந்த உலகத்துக்கெல்லாம் தலையான சக்தி சிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவனுடைய அம்சமாக உருவெடுத்தது மகேஸ்வரி. அப்போ இந்த இடத்துல சிவனுடைய சக்தி இங்கே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இது எல்லாமே புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது பார்க்கும்போது நம்ம கௌமாரி அப்படின்னு சொல்கிறோம். கௌமாரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகனுடைய சக்தி. அப்போ கௌமாரம் அப்படிங்கிறது முருக வழிபாட்டு முறை இல்லையா? அப்போ முருக வழிபாட்டில் அதுக்கு ஒரு கன்னியை முருகனுடைய அம்சமாக ஒரு கன்னியை நம்ம வச்சு வழிபடுறது தான் முருகனுடைய சக்தி. அது கௌமாரி. அடுத்தது பார்க்கும்போது வைஷ்ணவி. வைஷ்ணவி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், இது விஷ்ணு பெருமானுடைய ஒரு சக்தியை உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னியின் அம்சமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாராகி. வாராகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வராக மூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஊரில் உள்ள பெருமாளை நம்ம வராக அவதாரமாக தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் தெய்வமாக அதோட அம்சமாக கருதப்படுவது வாராகி. அதுக்கு அடுத்தது இந்திராணி. இந்திராணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்திரனுடைய அம்சமாக கருதப்படுவது இந்திராணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக சாமுண்டின்னு வருது. இந்த சாமுண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பராசக்தியோட அம்சம், யமனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்த கன்னியர்களையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வருவோம். இந்த சப்த கன்னியர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு விலங்கை ஒரு பறவை ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக சொல்லிட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களிலும் சேர்ந்து தான் இருக்கும் மேக்சிமம். எப்படின்னா சில பேரை இந்த கூட்டத்தில் விட்டு தனியாக பிரிக்கிறது பாவம், ஆபத்து. அதே போல் தனியாக இருக்கக்கூடிய கடவுள்களை பார்த்திங்கன்னா கூட்டத்தோடு கொண்டு சேர்ந்து வைக்கிறதும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஆபத்துன்னு சொல்கிறத விட உரிய பலன் கிடைக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காட்டில் யானைகள் பார்த்திங்கன்னா கூட்டமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே கூட்டமாக 10, 15, 20, 25, 4, 5 இப்படி ஒரு எண்ணிக்கையில் போயிட்டுருக்குல்ல. அது யானை கூட்டம் பாட்டுக்கு போயிட்டே இருந்திங்கன்னா நம்ம தூரமாக நின்று பார்த்திங்கன்னா நம்மளை எந்த தொந்தரவும் கொடுக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யானை கூட்டத்தில் சேர்த்துக்காமல் சில யானைகளை அந்த கூட்டம் புறக்கணிச்சிடும், துரத்தி அடிச்சிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாகவே அந்த யானை அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை தனியாக போகும்போது அதுக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அது நம்மளை விரட்டுறது, தாக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ கடவுள்களில் சப்த கன்னிமார்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த சப்த கன்னிமார்களில் ஒரே ஒரு கன்னிமாரை மட்டும் நம்ம தனியாக பிரித்து வழிபட்டோம்னா இது சில பாதிப்புகளை உருவாக்குங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அதே சமயங்களில் ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? எவ்வளவோ கடவுள்களை பற்றி நம்ம நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டு வந்தாலும், ஆனால் சில கோயில்களிலும் சில கடவுள்கள் மீது மட்டும் ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பு இருக்குது, அல்லது தேடுதல் இருக்கே. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான்.
தான். இந்த பார்த்திங்கன்னா இந்த 7 கன்னியர்களில் பார்த்திங்கன்னா எல்லா கன்னியர்களுக்கும் தனித்தனியாக கோயில்கள் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு கன்னியை மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக வச்சு அதை வந்து சில பேர் வழிபட்டுருப்பாங்க. கேட்டிங்கன்னா அதோட உபாசகராக இருக்கிறதா சில பேர் சொல்லிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதனோட சக்தி தனக்கு கிடைத்ததா சில நேரங்களில் சொல்லிப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாராவது ஒரு கன்னியை எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு கடவுளை எடுத்து வச்சுக்கிட்டோ அவர்களுடைய வருவாய் கேந்திரமாகவும் அது பயன்படுது இல்லையா. இதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். பொதுவாக வந்து வராகி வழிபாடு யாருக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது யாருக்கு கைகூடும் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜோதிடத்தில் கிரகங்களை வச்சு தான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம பெருசாக சொல்ல போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து தெளிவுக்காக மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் தெளிவுக்காகவும் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம்ல. அப்படி சொல்லும்போது வாராகி வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் தான் அந்த வாராகி வழிபாடு வந்து அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது சாத்தியமாகவும் இருக்குங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஏன் வந்து இந்த வாராகி வழிபாட்டை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பன்றியோட உருவத்தை தலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உடம்பெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட தேவியோட வடிவத்தில் இருக்குங்கிறதுனால இந்த வழிபாடை நாம் எடுக்கிறோம். ஏன் இவ்வளவு கடவுள்கள் இருக்கிறப்ப இந்த இடத்துல பன்றி வடிவமான ஒரு தெய்வத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் தனிப்பட்ட கோயிலில் பெறுறது அதை மட்டும் வழிபாடு நடத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே என்ன முக்கியம்னு கேட்கும்போது நம்ம புராண கதைகள் பல விஷயங்களை நம்மளை தொடர்ந்து பேசிகிட்டே வரும். இதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா மனிதனோட உடலும் இல்லை வந்து விலங்குகளோட உடலும் சம்மந்தப்படும், அல்லது மனிதனோட உடலும் பறவையோட உடலும் சம்மந்தப்படும். அப்போ மனித உருவம் வந்து மாற்றி வரும்போது மனித உருவத்தோட வேறு தலைகளோ வேறு உடல் பாகங்களோ மாறி வரும்போது அங்கே வந்து சனியோட தாக்குதல் வந்து சற்று குறைவாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படக்கூடிய சில உண்மைகள். ஒரு கிரகத்துக்கும் சில காரகத்துவங்கள் சொல்லும்போது சில நிறத்தின் மீது கிரகங்களுடைய தாக்குதல் இருக்குது. உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்து மேலேயும் கிரகங்களோட தாக்கம் இருக்குல்ல. மற்ற கிரகங்களை பற்றி நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை கூட இந்த சனியோட தாக்கம் குறைவதற்காக நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மனித உடலும் யானையோட தலையும் கொண்ட அந்த விநாயகர் வழிபாட்டுக்கு நம்ம போவோம். ஏன் வந்து விநாயகர் வழிபாட்டுக்கு போகிறோன்னா விநாயகரை வந்து சனி பகவான் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்தார். அவர் வந்து சாதுரியமாக என்னோட முதுகில் எழுதிட்டு போ, நாளை வந்து பிடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மூலமாக ஒரு நாளும் வந்து நாளைக்கு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முதுவை பார்த்து திருப்பிட்டு சனி பகவான் கடைசி வரைக்கும் பிடிக்காமல் போயிட்டார் அப்படின்னு புராண கதை ஒன்று சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு குறியீடாகத்தான் பார்க்கணும். எப்படின்னா மனித உருவமற்ற மற்ற உருவங்களை வந்து பெரிய அளவுக்கு சனியினுடைய தாக்கம் சனிங்கிற கிரகத்தோட தாக்குதல் குறைவாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த சனியோட தாக்குதல்கள்லேருந்து தப்பிப்பதற்கு அனுமார் வழிபாடு சில பேர் செய்வாங்க. இந்த அனுமார் வழிபாடு எதுக்கு முக்கியத்துவம் பிடிப்போது அது மனிதனுடைய உடல் தான். அதே சமயத்தில் தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கோட தலை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அனுமார் வழிபாடு வந்து சனியோட தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்காக செய்யப்படுவது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு எடுத்து பார்க்கும்போது தலை எப்படின்னு பார்க்கும்போது சிங்க வடிவத்தில் இருக்கும், மற்றது உடல் வந்து மனித வடிவத்தில் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னாலும் சனியோட தாக்கத்தில் குறைவதற்காக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வராக அவதாரமும் கிட்டத்தட்ட அப்படி தான். அப்போது மனிதனுடைய உடல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பன்றியோடைய தலை அப்படின்னு வரும்போது இங்கேயும் சனியோட தாக்கம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். எப்படி பார்த்தா கூட என்ன கடவுள்களை எடுத்துக்கிட்டாலும் என்ன குறியீடுகளை எடுத்துக்கிட்டாலும் சனியோட தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்காது, அல்லது சனியோட தாக்கம் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறனால தான் இது போன்ற உருவ வழிபாடுகளை ஒரு குறியீடாக நம்மளோட முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பலன் மாத ராசி பலன்கள் சொல்லும்போது இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் சம்மந்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பல நெருக்கடிகளை கொடுக்கும், எல்லா ராசிகளுக்கும் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஆன்மாவை பாதிக்கும். அதனால் எதுவுமே கண்டினியூஸாக செய்ய முடியாது, சர்வீஸ் கட்டு வரும், தலைவலி வரும், பாதிப்பு வரும், இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டே வரும்போது இந்த தாக்குதலிலிருந்து நீங்கள் விடுபடுவதுன்னா சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்ளுங்க அப்படின்னு சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம். நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னென்னா சூரியனுக்கு கடும் பகையான கிரகம் பார்த்திங்கன்னா சனி, அதே போல் செவ்வாய்க்கும் கடும் பகையான கிரகம் பார்த்திங்கன்னா அதுவும் சனி தான். அப்போ சனிக்கு இந்த 2 கிரகம் கடுமையான பகை கொடுக்குங்கிறதுனால இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த தாக்கம் குறையும். ஏன்னா கடவுள்களுக்கு அனுப்பி கோயில்களுக்கு அனுப்பி அவங்களோட பிரச்சனை தீரணுங்கிறத விட மன ரீதியாக மக்கள் தயாராகணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம். அப்படி தான் பார்க்கும்போது இந்த வாராகியோட வழிபாடையும் நம்ம பெருசாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வாராகி அப்படியோட வழிபாடு ஒருத்தவங்க பெருசாக எடுத்தாங்கன்னா
அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் சனி செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் அந்த வாராகி வழிபாடை கையில் எடுக்கும்போது அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்காது. வழிபாடு செய்பவர்களுக்கும் அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. கோச்சார ரீதியாக இது போல் தொடர்புகள் வரும்போது இது போன்ற கடவுள்களை நம்ம வழிபடலாமே தவிர ஒரே ஒரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அதையும் மீறி சில பேர் ஒரு குறிப்பிட்ட சாமியை மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் சோஷியல் மீடியாக்களில் யாராவது ஒரு சாமியை சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் இந்த கோயிலுக்கு போயிடுங்களேன், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நீங்கள் மட்டும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை இப்படி பண்ணிவிடுங்களேன், உங்களுக்கு வீடு கிடைக்கும், நீங்கள் மட்டும் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், நீங்கள் மட்டும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வரும், குபேரன்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். இப்படியான பிரச்சாரங்கள் அதிகமாகிட்டே வர்ற காலகட்டத்தினால எந்த கோயில்களுக்கு போனாலும் நீங்கள் சாதாரணமாக தரிசனம் பண்ணிட்டு வர முடியாத மணிக்கணக்கில் க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வருதில்ல. இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகளை அங்கங்கே டைவர்ட் பண்ணுறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது சிலருக்கு வருவாய் தரக்கூடிய கேந்திரங்களாகவும் மாறிடுது இல்லையா, அந்த வழிபாட்டை அவர்கள் மேற்கொள்கிறாங்க. சப்த கன்னிமார் வழிபாடுங்கிறது பல இடங்களில் அது குலதெய்வமாகவும் இருக்கும். அந்த சப்த கன்னிமார்களை வழிபடலாம். இதில் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் கோயில் கட்டு வழிபடுறதுங்கிறது, இது மாதிரி வலிமையான யானை கூட்டத்திலேருந்து ஒரே ஒரு யானையை மட்டும் தனித்து அனுப்பி விட்டிங்கன்னா அதனால் நமக்கு தொந்தரவு வரும், அது நமக்கு நல்லதை பயக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாராகி வழிபாடை பற்றி நாம் சொல்கிறோம். இந்த வாராகி வழிபாட்டுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன கதைகள்லாம் இருக்குது. எப்படின்னா, அசுரனை அழிப்பதற்காக இந்த மாதிரி இறைவனோட சேர்த்து பெண் அம்சமாக உருவாக்கப்பட்ட 7 கன்னிகள் அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய நூல்கள்லாம் பெரட்டி பார்த்திங்கன்னா நம்ம சப்தரிஷி மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இந்த சப்தரிஷி மண்டலம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. வான் மண்டலத்தோட வடக்கு பகுதியில் 7 நட்சத்திர கூட்டம் இருக்கும். இந்த 7 நட்சத்திரத்துக்கு தான் அந்த 7 மீன் கூட்டம் 7 விண்மீன்கள் கூட்டங்கிறத என்ன சொல்லுவோன்னா சப்த ரிஷிகள். அவர் பார்த்திங்கன்னா வசிஷ்டர், விஸ்வாமுத்திரர், அத்ரி, கௌதமர், இந்த மாதிரி பல ரிஷிகளை நம்ம சொல்லிட்டு வருவோம். இது நாம் வச்சுருக்கிற பேர், சயின்ஸ் வச்சுருக்கிற பேர் கிடையாது. இதே இந்த நட்சத்திரம், அந்த 7 நட்சத்திர மண்டலத்துக்கும் இதை சப்தகன்னி மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் இருந்திருக்கு. அந்த வழிபாடும் ஒரு காலத்தில் இருந்திருக்குங்கிறத நம்ம பழைய நூல்கள்லாம் தோண்டி திரும்பி படிக்கும்போது நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. 7 நட்சத்திர கூட்டம் 7 நட்சத்திர கூட்டமாக இருந்துட்டு போவோம், அதுலேருந்து ஒரு நட்சத்திரத்தை மட்டும் தனியாக கொண்டு வைக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் பலன் அளிக்காது. நீங்கள் அங்கே போய் அந்த 7 கன்னிமார்களும் சேர்ந்து வழிபட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கன்னி அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தாலே, கன்னிங்கிறது திருமணமாகாத பெண்ணை குறிக்கும், ஆணோட ஸ்பரிசம் படாத ஒரு பெண்ணை குறிக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்கு. அப்படி பார்க்கும்போது சின்ன வயசில் இறந்தவர்கள், சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவர்கள் நினைவாகவும் இந்த கன்னி வழிபாடு இருந்தது. இது சப்த கன்னிமார் வழிபாடாக வழிபடுற வரைக்கும் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். இந்த சப்த கன்னிமாரில் ஒரே ஒரு கன்னிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபடும் போது அது என்ன மாதிரி பலன் கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் சிலருக்கு அது முக்கியத்துவமாக படுறதுனால செய்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதுமே சப்த கன்னிமார் வழிபாடுங்கிறது அதை பிரித்து வழிபடாமல் இருக்கிறது தான் சிறப்புங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு தெளிவு ஏற்படுத்துவதற்காக தான். ஏன்னா எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் அதை சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.